இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் சூப்பராக சிறப்பாக நடக்கணும்னா நீங்கள் வந்து இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருக்கணும். கடந்த காலத்துலேயே இருக்கக்கூடாது, சும்மா எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது. இப்போ நிகழ்காலத்தில் ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருந்து பழகினா தான் லா ஆஃப் அட்ராக்ஷனில் நம்ம நினைக்கிறதெல்லாம் சீக்கிரம் மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இல்லைன்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாம் பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருக்கிறதுன்றது ஒரு ஒரு பேட்ரி மாதிரி, உங்கள் பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி, உங்கள் எனர்ஜியை அதிகப்படுத்துகிற மாதிரி, உங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கான எனர்ஜியை நீங்கள் அதிகப்படுத்துகிறதா அர்த்தம். ஓகேவா? இப்போ டவுட் நிறைய பேருக்கு என்னென்னா, பாஸ்ட்டுக்கும் போகக்கூடாது, ஃப்யூச்சருக்கும் போகக்கூடாது, ப்ரெசன்ட் மொமெண்ட்லேயே இருந்து பழகணும்னு சொல்கிறீங்க. ஓகே, அப்போ நான் எப்படி என்னுடைய விஷுவலைசேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறது? நான் எப்படி கற்பனை காணுவது? ஃப்யூச்சரில் நான் ஒரு கார் வாங்கிட்டேன், எனக்கு அந்த வேலை கிடச்சிடுச்சு, எனக்கு வந்து அந்த லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி அமைஞ்சிடுச்சு, நான் ஆசைப்பட்ட அந்த விஷயத்தை இந்த மாதிரிலாம் நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்லாம் நான் எப்படி விஷுவலைசேஷன் பண்ணுறது? ஏன்னா விஷுவலைசேஷன் பண்ணும்போது நான் எதிர்காலத்துக்கு தானே போகிறேன். ஃப்யூச்சரில் நான் அப்படி இருக்கேன், எனக்கு இன்னும் ஒரு அடுத்த மாதம் நான் இப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு நான் கற்பனை பண்ணும்பொழுது, அப்போ அது அடுத்த மாதம் ஃப்யூச்சரை பற்றி நான் கற்பனை பண்ணுறேன். ஆனால் ப்ரெசென்ட் மொமெண்ட்டில் தான் இருக்கணும்னு சொல்கிறீங்க. என்ன இது கன்ஃபியூஷன், இந்த கான்ட்ரடிக்ஷனை எப்படி, இதுக்கு என்ன ஆன்சர், என்ன சொல்யூஷன் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். நிறைய பேர் எனக்கும் மெசேஜில் அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ அதை பற்றி இந்த பதிவில் நம்ம தீர்த்தரலாம். என்ன தெரியுமா, இப்போது என்ன, நீங்கள் அப்படியே அந்த அஃபர்மேஷனையும் விசுவலைசேஷனையும் 24 மணி நேரமா சரிங்க? எத்தனை பேர் சரிங்க? அட அவ்வளோலாம் வேணாம் ப்ரோ, காலையில் அரை மணி நேரம், நைட்டு அரை மணி நேரம் நான் செய்கிறேன் அப்படின்னு உங்கள் எத்தனை பேர் சொல்லிவிடுவீங்க? இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா? ஓகே, நம்முடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் குடும்பம் ஒன்று, பூமியில் எல்லாருக்கும் இதை பற்றி தெரியாது, ஈர்ப்பு விதியை பற்றி தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த ஈர்ப்பு விதி குடும்பத்தில் எத்தனை பேர் ரெகுலராக காலையிலையும் நைட்டும் உட்காந்து பர்ஃபெக்டாக இந்த அஃபர்மேஷன், விசுவலைசேஷன், கிராட்டிடியூட்லாம் பண்ணுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அதே நிறைய பேர் பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் காலையில் அரை மணி நேரம் நான் விசுவலைசேஷன் பண்ணுறேன், நைட்டு அரை மணி நேரம் விசுவலைசேஷன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நடுவில் இருக்குல்ல உங்களுடைய ஜென்ரலான உங்களுடைய வாழ்நாள், உங்களுடைய நாட்கள், மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு உங்கள் டேஸ் ஓடுதில்ல, இப்போது அதெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் விசுவலைசேஷன் இல்லையா? அதெல்லாம் அஃபர்மேஷன் இல்லையா? உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் விஷுவலைசேஷன் தான். உங்களுடைய ஒவ்வொரு சொல்லும், வாயில் சொன்னாலும் சரி, மைண்டுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கிட்டாலும் சரி, ஒன்று அஃபர்மேஷன் தான். தினமும் காலையில் எழுந்திரிச்சு எனக்கு அந்த வேலை கிடைத்து விட்டது, எனக்கு வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டு என்னுடைய ப்ரப்போசலுக்கு ஓகே சொல்லிட்டா, அப்புறம் நான் வந்து அதுவாக மாறிவிட்டேன், இப்படிலாம் நீங்கள் அந்த அரை மணி நேரம் உங்களுடைய விஷுவலைசேஷனையும் அஃபர்மேஷனையும் சொல்வதால் மற்றதெல்லாம் சும்மா இல்லை. அஃபர்மேஷன், விசுவலைசேஷன் முடிச்சுட்டு நீங்கள் உடனே போய் எதாவது வேலை பார்ப்பீங்கள, அப்போது ஒன்று பேசுவீங்க, அப்போது ஒன்று மண்டக்குள்ளே நடக்கும். அந்த காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 2 மணி வரைக்கும், இல்லை சாயந்தரம் 6 மணி வரைக்கும், நைட்டு தூங்க போகிற வரைக்கும் என்னமோ ஓடுது. அது எல்லாமே அஃபர்மேஷன், அது எல்லாமே விஷுவலைசேஷன். ஸோ பிரபஞ்சம் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் தான் கணக்கில் எடுத்து ஒரு கிண்டி உங்கள் வாய்க்குள்ளே துணிக்குது. ஸோ இது எப்படி சரி பண்ணுறது? அதுக்கு தான் இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட். உங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் இருக்கும். சரி, நான் காலையில் எந்திரிச்ச உடனே நான் வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ணுறேன், நான் ஒரு அஃபர்மேஷன் பண்ணுறேன். இல்லை நான் வந்து ஒரு நாளைக்கு 3 டைம்ஸுங்க, காலையில், மத்தியானம், ஈவினிங்கு, நைட்டுன்னா ஏதோ எனக்குன்னு ஒரு ஷெட்யூல் இருக்குது. அந்த டைமில் நான் என்னுடைய பயிற்சிகளை செய்கிறேன் அப்படின்னு செய்கிறீங்களா? அதை ஆஸ் யூஸ்வல் கண்டினியூ பண்ணுங்கள். அந்த மற்ற டைம் இருக்குல்ல, அந்த டைமில் பூரா நீங்கள் ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருக்கணும். ஸோ ப்ரெசன்ட் மொமெண்ட் பண்ண சொல்கிறாங்க ப்ரோ, அப்புறம் நான் விஷுவலைசேஷன் பண்ண வேணாமா? விஷுவலைசேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன், கேட்டால் ப்ரெசன்ட் மொமெண்ட் பண்ணால் தான் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்கிறாங்க. எப்படி? இந்த மாதிரிலாம் இல்லை, இந்த மாதிரி டவுட்டில் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே பண்ணணும். உங்களுடைய அஃபர்மேஷன், விசுவலைசேஷனை ரெகுலராக உங்களுடைய ஷெட்யூல். சில பேர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பண்ணுவான். சில பேர்லாம் பயிற்சி பண்ணவங்க ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 5 மினிட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணி பண்ணுவான். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 5 மினிட்ஸ் நான் விஷுவலைசேஷன் பண்ணுவேன் அப்படின்னு டைம் நோட் பண்ணி பண்ணுறவங்களும் இருக்காங்க. வாரத்துக்கு 2 தடவை பண்ணுறவங்களும் இருக்காங்க, வாரத்துக்கு ஒரே தடவை பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்படி வாட் எவர் உங்களுடைய ஸ்டைல், அது உங்களுடைய ஸ்டைல். நான் என்ன சொல்கிறேன், அந்த அஃபர்மேஷனும் விசுவலைசேஷனும் உங்கள் பயிற்சி முடிஞ்சதா, மற்ற டைமில் பூரா ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருங்க. ஹாய், ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருக்கிறதுனா என்ன அப்படின்னா, எதையோ யோசிச்சுக்கிட்டு போகாமல் இப்போ இங்கே என்ன, இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அந்த வேலையை பாருங்கள் போதும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆஃபீஸ் வந்துட்டேன், காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸில் ஸ்டார்ட் ஆகுது, என் கம்ப்யூட்டர் வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல. பட் பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டே இருப்போம், டார்கெட்ஸு அது இது 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 இப்படி பண்ணிகிட்டே இருப்போம். அப்புறம் மெல்லமாக அந்த ஆட்டோமேட்டிக் ஜோனில் போயிடுவோம். அதாவது கையை மட்டும் வேலை பார்த்துட்டே இருக்கும், உள்ளுக்குள்ளே நீங்கள் ஒரு கதையை ஆரம்பிச்சிருவீங்க, உள்ளுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிருவீங்க, உள்ளுக்குள்ளே வந்து புலம்ப ஆரம்பிச்சிருவீங்க, உள்ளுக்குள்ளே பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க, ஏக்கப்பட ஆரம்பிச்சிருவீங்க, எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, சலிப்பு வர ஆரம்பிச்சு என்னமோ நடக்கும், உள்ளுக்குள்ளே விதவிதமாக நடக்கும். உடம்புக்கு உட்காந்து வேலை பார்த்துட்டே இருக்கும், அப்படி இப்படி கரெக்டாக ஆமாங்க ஓகே பை ஓகே எல்லாம் நடக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே அன்கான்ஷியஸாக ஒரு கதை ஓடிக்கிட்டே இருக்கும்ல, அதை தான் நிறுத்தணும். ஏன்னா பிரபஞ்சம் அதையும் தான் கணக்கில் எடுத்துக்குது. அதனால தான் வந்து நான் தொடர்ந்து விஷுவலைசேஷன் பண்ணுறேன், ஆனாலும் வந்து எனக்கு நடக்க மாட்டேங்குது. நான் தொடர்ந்து அஃபர்மேஷன் பண்ணுறேன், ஆனாலும் ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா, காலையில் வந்து நல்ல விஷயமா பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் டே ஃபுல்லாக வந்து ஒரே தவிப்பு, ஒரே ஏக்கம், ஒரே பயம், ஒரே சந்தேகம், இப்படி தானே போயிட்டுருக்கு. அதனால் அப்போ அந்த தவறை சரி செய்கிறதுக்கு தான் நம்மளை ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருக்க சொல்கிறாங்க. ஸோ தட் காலையில் சிறப்பாக நம்ம விஷுவலைசேஷன் அஃபர்மேஷன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவ்வளோதான், நீட் பேசாமல் உட்காந்து நம்ம வேலையை பார்க்க போகிறோம். அந்த காலையில் செஞ்ச பயிற்சியை நம்ம எந்த விதத்துலையும் ஸ்பாயில் பண்ணவே இல்லை. காலையில் நம்ம சிறப்பாக ஒரு கிராண்டான ஒரு விஷுவலைசேஷன் பண்ணேன், நேற்றும் பண்ணேன், இன்றைக்கும் பண்ணுறேன், நாளைக்கும் பண்ணுறேன், தொடர்ந்து செஞ்சுட்டே வருவேன்ல. எனக்கு அது செய்ய அதுக்கு பவர் ஏறிட்டே போகுது. அது எந்த விதத்திலும் அதை ஸ்பாயில் பண்ணாமல் கெடுத்துடாமல் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன். இப்போ என்ன வேலை பார்த்துட்ருக்கேன், இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். யார்கிட்ட பேசுகிறீங்களா, கம்ப்யூட்டர் வேலை பார்க்குறீங்களா, வீட்டில் சமைக்கிறீங்களா, இல்லை உட்காந்து ஜாலியாக டிவி பார்க்குறீங்களா, இங்கே என்ன நடக்குதுன்றதில் ஒரு கவனத்தோடு இங்கே இருங்க. இப்போது டிவியில் சோஃபாவில் படுத்துக்கிட்டு டிவியை போட்டு விட்டுட்டு டிவியில் ஒரு சீன் வரும், அந்த சீனில் வந்து அந்த ஹீரோயினை பார்த்து ஏதோ சொல்லுவான், இல்லை அந்த ஹீரோவை பார்த்து ஏதோ சொல்லுவான், அவ்வளோதான். கண் இங்கே பார்த்துட்டே இருக்கும், இங்கே மண்டைக்குள்ளே உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்லிட்டா, அந்த சண்டை ஞாபகம் இருக்கா, அது ஞாபகம் இருக்கா, அங்கே போயிடுவீங்க நீங்கள். ஸோ உடம்பு இங்கே உட்காந்து டிவி பார்க்கும், மைண்டு அங்கே போயிடும். அந்த பழைய காலத்தில் ஒரு போன வாரம் இல்லை போன மாதம் நடந்த அந்த சண்டைக்கு அங்கே போயிடும். ஸோ உடம்பு இங்கே, மைண்டு அங்கே இல்லை. இதான் பிரச்சனை. ஏன்னா அந்த மைண்டு அங்கே போய் அங்கே சண்டை போடுதில்ல, அதையும் இந்த பிரபஞ்சம் நோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்போ காலையில் நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் திவ்யமாக விஷுவலைசேஷன் பண்ணியிருப்பீங்கள, இப்போ பார்த்தா ஒரு 1/2 மணி நேரம் டிவியை போட்டுவிட்டு உள்ளுக்குள்ளே அவ்வளோ சண்டை, உங்களுக்கும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சண்டை நாறுது மைண்டுக்குள்ளே. அது எல்லாமே நோட் பண்ணிக்கலாம். அப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்லாம் கலந்து ஒரு மாதிரி ஆகுதா, அதனால தான் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் டேம்பர் ஆகுது. ஒரு பியூட்டிஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷன் உங்களால் ஏன் பண்ண முடியலன்னா அதுக்கு காரணம் இதுதான். நீங்களே ஒரு சூப்பராக ஒரு படத்தை காலையில் உறைஞ்சிட்டு மத்தியானம் அதை உட்காந்து சுரண்டி அதை கெடுத்துட வேண்டியது. ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் உங்களை ப்ரெசன்ட் மொமெண்ட் பயிற்சி பண்ண சொல்கிறாங்க. இந்த நொடியில் படம் பார்க்குறீங்கன்னா ஜாலியாக படத்தை மட்டும் பாரு, உடம்பை இங்கே போட்டுட்டு சோஃபாவில் படுத்து உடம்பை இங்கே போட்டு மைண்டை தூக்கிட்டு எங்கேயோ ஓடாத. நீ இங்கே இருந்துட்டு நீ அமெரிக்கா போகாத, நீ இங்கே இருந்தால் இங்கே இரு. யார்கிட்டே பேசிகிட்டு இருந்தால் இவங்ககிட்ட பேசிட்டுரு, இவங்ககிட்ட பேசிகிட்டே உள்ளுக்குள்ளே ஒரு கதை. ஒருத்தவங்க பார்த்துருக்கீங்களா, நிறைய பேர் உங்களுக்கே ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். நீங்கள் ஒரு முக்கியமாக பேசிட்டே இருப்பீங்க, அவர் பேசிட்டே இருக்கும்போது அவர் கேட்குற மாதிரியே இருக்கும், ஆனால் அவர் வேற எங்கேயோ இருப்பார். ஆர் உங்களுக்கு நடந்திருக்கும்ல, நம்ம எல்லாருக்கும் நடக்கும். ஸ்கூலில் டீச்சர் பாடம் எடுப்பாங்க, போர்டில் போய் ஃபஸ்ட் அந்த டீச்சர் வந்த உடனே போர்டில் எழுதுவாங்க, இல்லை நோட் பண்ணுவோம். அப்புறம் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க, பாடத்தை எடுக்க ஆரம்பிப்பாங்க. கண் இங்கேயே இருக்கும், டீச்சரை பார்த்துட்டே தான் இருப்போம், ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம எங்கேயோ போயிட்டுருப்போம்ல. அதுதான் தவறு. ஏன்னா அந்த எங்கேயோ போகிறோமே, அந்த எங்கேயோ போய் நாம் பேசுவதும் நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாமே பிரபஞ்சம் கணக்கில் எடுத்துக்கும். ஏன்னா பிரபஞ்சத்துக்கு எல்லாமே ப்ரெசன்ட் மூமெண்ட். இந்த பிரபஞ்சத்துக்கு கடந்த காலம் கிடையாது, பிரபஞ்சத்துக்கு எதிர்காலம் கிடையாது, பிரபஞ்சத்துக்கு இந்த க்ஷணம் மட்டும்தான் இருக்குது. அதை தான் அதை நோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா, ப்ரெசன்ட் மொமெண்ட்டோட முக்கியத்துவம் புரிஞ்சிடுச்சா? அதனால் விஷுவலைசேஷன் பண்ணுற, அஃபர்மேஷன் டைம் பண்ணுற, கிராட்டிடியூட் பண்ணுற, அந்த பயிற்சி பண்ணுற அந்த நேரம் போக மற்ற நேரத்தில் ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது என்ன பண்ணுன்னா உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனை நல்ல குவாலிட்டியாகவும் சீக்கிரமாகவும் நடத்தி கொடுப்பதற்கு உதவி செய்யும். ஓகே, ஸோ அந்த ஒரு புரிதலோட அதை பற்றிலாம் சிந்திங்க. ஏதாவது டவுட்ஸ் வந்து கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக ஏதாவது தேவைப்பட்டதுன்னா இன்னொரு பதிவில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ அடுத்த பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் சக்தி சரவணன்.